நிறைய பேரோட வெப்சைட் செக் பண்ணும்போது அவங்களுடைய மெட்டா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெனரிக்காக இருக்குது. ஏன்னு கேட்டால் மெட்டா டிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்குது, அது ஜஸ்ட் நாங்கள் ஜெனரிக்காக எழுதிக்குவோம், இல்லை ஏஐ யூஸ் பண்ணி அதை அப்படியே ஆட் பண்ணிப்போம் அப்படின்னு போடுறாங்க. நீங்களும் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம பேஜ் கூகுளில் ரேங்க் ஆகும்போது நம்மளுக்கு ரெண்டு திங் தான் வந்து தெரியும். ஒன்று டைட்டில், இன்னொன்று மெட்டா டிஸ்கிரிப்ஷன். ஸோ டைட்டில் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ஒரு பேஜுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி மெட்டா டிஸ்கிரிப்ஷன். நிறைய பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கூகுளில் இருக்காது. கூகுளே ரீரைட் பண்ணி உங்களுடைய பேஜ்லேருந்து ஒரு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எடுத்துருக்கோம். இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, யூசர் சர்ச் பண்ண வரைக்கும் உங்களுடைய மெட்டா டிஸ்கிரிப்ஷனுக்கும் சம்மந்தம் இருக்காது, அதோட இன்டென்ட் மேட்ச் ஆகலன்னு அர்த்தம். அதனால கூகுளே ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எழுதும் போது டூ ஜென்ரிக்காக எழுதக்கூடாது. செகண்ட் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ப்ராப்பரான கீவேர்ட் அண்ட் எல்எஸ்ஐ டேர்ம்ஸ் அதில் யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த யூசர் இன்டென்ட்டை மேட்ச் பண்ணுற மாதிரி உங்கள் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். அது ஓவரால் ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தர மாதிரி ஒரு 2 லைனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எழுதும் போது அது ப்ராப்பராக கூகுளில் ரேங்க் ஆகும். இது உங்கள் ரேங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எஸ்பெஷலி நிறைய பிரைமரி கீவேர்டு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் டூ மணி எல்எஸ்ஐ செகண்டரி கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் உங்கள் பேஜ் ரேங்க் ஆகணும்னா மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதை யூஸ் பண்ணியோ இல்லை ரொம்ப ஜெனரிக்காக எழுதாதீங்க. ஸோ ஒரு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணும்போது எல்எஸ்ஐ கீவேர்ட், செகண்டரி கீவேர்ட், ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன், யூசர் இன்டென்ட், இது 4 மைண்டில் வச்சுட்டு ப்ராப்பராக எழுதுங்க. இது உங்கள் பேஜோட ரேங்கிங் ஹெல்ப் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்.